யாருக்கு சாட்சியா நம்ம இருக்க முடியும்? நம்மளை பத்தி தெரிஞ்சவங்க தானே. தூரத்துல யாரும் நம்ம பத்தி யாருன்னு கூட தெரியாதவங்களுக்கு எப்படி சாட்சியா முடியும்? யாரோ ஒருத்தர் வந்தாங்க பேசினாங்க அப்படிதான் நினைப்பாங்க அவங்க. அப்ப சாட்சிகள் உங்களிலிருந்தே. உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ள அந்த சாட்சிகள்லாம் உங்களுக்கு நேர்வழி. அதான் நீங்க சாட்சியா எடுக்க முடியும். யாரும் எடுக்க முடியாது. எந்த குழந்தையாலும் அவங்களுக்கு யார் சாட்சியா இருப்பாங்க? முதல்ல அவங்க அப்பா அம்மா இல்லையா? அப்பா அம்மா. அப்ப எதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் சாட்சியா இருக்கணும்? நல்ல விஷயத்தை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? நாளைக்கு நம்ம பிள்ளைங்க யார் கேட்கறாங்களோ இல்லையோ, பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க உங்களை பார்ப்பாங்க. நீங்க சொன்னது எதுவுமே கூட கேட்காம இருப்பாங்க. ஆனா நீங்க செய்யறதெல்லாம் செய்வாங்க. உங்க எண்ணத்துல எல்லாம் கவனிப்பாங்க. ஏன்னா கூடயே இருக்கிறாங்க, கூடயே இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் நியாயத்தை பின்பற்றணும், வேதத்தை எடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் இருக்குதான் போகுது. அந்த குடும்பத்துல நீங்க சாட்சியா இருக்கணும் இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தரும் சாட்சியா இருக்கணும். அதுக்கு தான் வேணும், அதுக்கு தான் நான் நேர்வழியில் அடையணும்னு விரும்புறோம் ஒவ்வொருத்தரும். ஒவ்வொரு குடும்பமும் சேரிட்டி ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம் சொல்லலாம் இல்லையா? நல்ல காரியங்கள் உங்க வீட்டுல இருந்து தொடங்கணும், உங்களுக்குள்ள இருந்து தொடங்கணுங்கிறது. அதனால ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நன்மையை ஏன் விரும்புறோம்? அவருடைய பிள்ளைகள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே, ஒரு பெரிய நாட்டையே திருத்திட்டேன் அப்படிலாம் ஒருத்தரும் திருத்த முடியாது. சும்மா ஏமாத்துவாங்க. கையை தூக்குன்னா எல்லாம் கை தூக்குறாங்க, எதுக்குன்னு தெரியாது. அப்படித்தான் எல்லாரும் கூட்டம். ஞான பெரிய ஆளு, எனக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கு பேர் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தரும் பின்பற்றல. நீ போட்ட சட்டையை பின்பற்றிட்டு இருக்கான் அவ்வளவுதான். நீ வச்சு முடியை பின்பற்றிட்டு இருக்கான் அவ்வளவுதான். உங்களை எல்லாம் யாரும் பின்பற்றல. நம்ம நினைச்சிட்டு எக்கச்சக்கமான வேறு நம்மளை பின்பற்றுறாங்க. ஒருத்தரும் பின்பற்றல. இறைவனை பின்பற்றுவது மட்டும்தான்.